இந்த ஒரு தவறு நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும். தெரியுமா? பணம் கற்றுக் கொடுக்கல, படிப்பு கற்றுக் கொடுக்கல, ஆனால் இதை கற்றுக் கொடுக்கலன்னா அவங்க பெரியவங்க ஆனதும் நம்மளையே குறை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிள்ளைங்களை வளர்க்குறது வயிறு நிரப்புறது மட்டும் இல்லை, மனம் நிரப்புறதும் தான். ஒரு வீட்டில் அப்பா அம்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை வேலை வேலை, பிள்ளை மொபைல் கையில் டிவி முன்னாடி அமைதியாக இருக்கானேன்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த அமைதி ஒரு நாள் புயலாக மாறும். படிப்பில் மார்க் நல்லா வரணும்னு டியூஷன், கோச்சிங், ப்ரெஷர். ஆனால் நல்ல மனிதனாக இருக்கணும்னு யாரும் சொல்லித்தரல. விழுந்தா எழுந்திருக்க கற்றுக் கொடுப்பதுக்கு பதிலாக மார்க் எத்தனைன்னு கேட்குறோம். அழுதா அரவணைக்கிறதுக்கு பதிலாக அடப்பாவி அழாதன்னு அடக்கிறோம். தமிழ் சமூகத்தில் ஒரு காலத்தில் பிள்ளைகள் வளர்ந்தது பாட்டி கதையில். அந்த கதைகளில் இருந்தது தர்மம், மரியாதை, பொறுமை, பகிர்வு. இப்போது கதை இல்லை, காலம் மட்டும் ஓடுது. ஒரு நாள் அந்த பிள்ளை பெரியவனா ஆனதும் அப்பா அம்மாவோட அன்பா பேச தெரியல, பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை, சமூகத்துக்கு பொறுப்பு இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. அப்போ நாம் சொல்வோம், இந்த பிள்ளை சரியாக வளரல. ஆனால் உண்மை தெரியுமா? பிள்ளை தவறு இல்லை, வளர்ப்பு தான் தவறு. பிள்ளைங்களுக்கு முதல்ல கேட்க கற்றுக்கொடு, தவறு செய்தால் திருத்த கற்றுக்கொடு, தோற்றா தளராமல் இருக்க கற்றுக்கொடு. மார்க் வாழ்க்கை அல்ல, பணம் எல்லாம் அல்ல, நல்ல மனசு தான் ஒரு சமூகத்தை காப்பாற்றும். நம்ம பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக வளர்ந்தா நாளைக்கு இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு பெற்றோருக்காவது சென்றால் நம் கடமை நிறைவேறும். இந்த வீடியோ மனசை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு பெற்றோருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி உண்மையான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.